எங்க கிட்டதான் இருக்குன்னு தெரிஞ்சா அவளே வருவா. இதான் கரெக்டான இடம் உனக்கு தெரியுமால? ஆமா, நிச்சயமா தெரியும். இந்த இடத்துல இருந்துதான் இப்ப எனக்கு ரேடியோ வேவ்ஸ் வந்தது. நான் மறைனதும் பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு. எனக்கு இங்க வேற ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. கவலைப்படாதீங்க, நம்ம உடனே சுசுகா வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சுசுகா, சுசுகா, அப்புல சுசுகா எங்க இருக்கா? டோரேமான், என்னாச்சு? எதையாவது கண்டுபிடிச்சிட்டானா? எங்க பாருங்க, எங்க ஏதோ எழுதிருக்கு. எனக்கு தெரியும், இது பெரிக்கா மொழி. பாப்பி, இது உனக்கான எச்சரிக்கை தான். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தனியா பார்க்குக்கு வந்துடு. அப்படி வரலன்னா இந்த பொண்ண உயிரோட பார்க்க முடியாது. நான் சொல்றதான் செய்வேன்னு தெரியும்ல. ஏய், யார் அது எழுதினா? கேக்குறோம்ல, சொல்லு. ஷிசுகாவ பிஷியா ராணுவ படை கடத்திட்டு போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இப்படி எல்லாம் பேசாத, நாங்க போய் அவளை காப்பாத்துறோம். சீக்கிரம் வாங்க போலாம். அவ பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு நம்ம உதவி தேவை. ஆமா, சரி, இப்ப என்னடா பண்றது? சொல்ற, நாம எல்லாரும் ஸ்மால் லெட்டர் வச்சு இப்ப பெருசாகணும். ஆமா, அப்போதான் நாம ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க கிட்ட ஈஸியா சண்டை போட முடியும். சுலபமா தோக்கடிச்சிடலாம். ஸ்மால் லெட்டர் இப்ப இங்க இல்ல. அப்படினா அவங்க தான் எடுத்துட்டு போயிருக்கணும். இப்ப நாம என்னல பண்றது? வாழ்நாள் முழுக்க நாம இப்படி கொட்டியா இருக்க வேண்டியதுதான். பூமியில இருக்கிறவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. என்னைக்குமே நான் உங்களையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மறக்கவே மாட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பெருசா இருக்குமா குளமா இருக்குமாங்கிறது முக்கியம் இல்ல. நாம எப்படியாவது சுசுகாவை காப்பாத்தணும். நம்ம டேங்க் எடுத்துட்டு போய் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். இது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது, தெரியுமில்ல? கொஞ்சம் இருங்க, நான் ஒரு பறக்கும் தட்டை உருவாக்குறேன். அது மூலமா அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல டோரேமான், இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஆமால. சரி, அப்ப என்னதான் பண்றது? மத்தியானம் சாப்பிடுறதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிருந்தாங்க. சுனியோ, உனக்கு நம்ம சுசுகா விட சாப்பாடு தான் முக்கியமால? இல்ல, சாப்பாடே வேணாம், விட்டு. ஜீனியஸ் ஹெல்மெட் அண்ட் ஹை டெக் கிளவுஸ். இந்த ஜீனியஸ் ஹெல்மெட் உதவியோட நம்மளால ஈஸியா யோசிக்க முடியும். அப்புறம் இந்த ஹை டெக் உதவியால நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும். எப்படி என்னோட ஐடியா? வாங்க போகலாம். நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். மரியாதையா நீ ஷிசுகாவை உடனே விடுதலை பண்ணிடு. இது பாப்பியோட குரல் மாதிரி தான் இருக்கு. ஆனா உருவம் அவள மாதிரி இல்லையே. என்னோட உண்மையான உருவத்தை நான் ஷிசுகா கிட்ட காட்ட விரும்பல. அதனாலதான் இந்த மாதிரி உருவத்துல வந்திருக்கேன். என்கிட்ட சொன்ன மாதிரி மரியாதை ஷிசுகாவை விடுதலை பண்ணு. முதல்லவும் உண்மையான உருவத்தை காட்டு.
அதுக்கப்புறம் ஷிசுகாவை ரிலீஸ் பண்றேன். முதல்ல நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நீ விடுதலை பண்ணு, அதுக்கப்புறமா நான் என் உருவத்தை காட்டுறேன். நீ பாப்பிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இப்ப நான் அந்த பொண்ணை விடுதலை பண்ணா நீ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு தப்பிச்சு போயிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? மாட்டேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறவ. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. யாரங்க? அந்த பொண்ணை உடனே விடுதலை பண்ணுங்க. சீக்கிரம் வா, நான் உன்னை உன்னோட வீட்டுல சேர்த்துடுறேன். வந்து ஏறிக்க. அவங்கள ரொம்ப மோசமானவங்க, போயிடலாம். ஆமா, நீ யாரு? என்னைக்குமே நான் உன்னை மறக்க மாட்டேன் ஷிசுகா. அந்த ஸ்பேஸ்ஷிப் திரும்பவும் மேடு போகுது. பாப்பி இல்லாம அவங்க போக மாட்டோம்னு சொன்னாங்க. அப்படின்னா பாப்பி 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 பாப்பி. பிரசிடென்ட்டை காப்பாத்த நான் இங்க வந்து, ஆனா என்னால முடியல. எல்லாமே இப்ப ரெடியா இருக்கு, வாங்க போகலாம். சரி. பட்டனை ஆன் பண்ணுங்க, நாம இப்ப பறக்க போறோம். அதெல்லாம் சரி, நாம இப்ப எங்க போக போறோம்? டோரேமான், நீ இருக்கியே. சுசுகா எங்க இருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம அவளை எங்க போய் தேடுறது? நமக்கு மூளையே இல்லல்ல, இப்படியால நடந்துக்கிறது. உனக்கு தான் மூளை இல்ல, எங்களுக்குலாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பாப்பி எங்க காணோம்? என்ன காணுமா? நான் கூட அவளை ரொம்ப நேரமா பார்க்கவே இல்ல. அங்க பாருங்க, சுசுகா. அங்கிருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த? பாப்பி நம்மள விட்டுட்டு. நான் எங்க பிரசிடென்ட பாக்குறதுக்காக தான் பெரிகா கிரகத்துல இருந்து இங்க வந்தேன். பெரிகா கிரகத்துல இருக்கிற சில பேரு அவரை அழிக்கிறதுக்கு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பெரிகா கிரக மக்கள் மேல பிஷியா மக்கள் தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய செக்யூரிட்டி சீஃப் தான் பிரசிடென்ட் பாதுகாப்பா இருக்கணும்னு அவரை பூமிக்கு அனுப்புனாரு. நானும் அவரை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். நானே பிரசிடென்டுடைய பெட்டு. என் பேரு ரோக்கு ரோக்கு. என் பேர் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? எப்பா ஏதாவது பேசுங்கப்பா. ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? அது வந்து நாங்க இது வரைக்கும் நாய் பேசி பார்த்ததே இல்ல. ஓ, பூமியில இருக்கிற நாய் எல்லாம் பேசாதா? எனக்கு டயலாக் பேசி வாய் வலிக்குது, நானும் பேசாம இருக்கலாம். பிரசிடென்ட் எங்க கூட இங்க பூமியில தான் இருக்காருங்கிறது உனக்கு எப்படில தெரியும்? என்கிட்ட அற்புதமான சக்தி இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம என்னால பறக்கவும் முடியும். அவரோட வாசனையை வச்சு அவர் இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். என்னாலதான் அவங்க இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. நீ அழக்கூடாது சுசுகா. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து பாப்பிக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு யோசிக்கலாம். என்னாலும் பரவாயில்ல, நாம அவங்கள காப்பாத்தியே ஆகணும். உடனே பிரிக்கா கிரகத்துக்கு போகலாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க. நாம அவங்க கூட எப்படி சண்டை போடுறது? அவங்க குள்ள பசங்கள்ல ஒரேடியா மிதிச்சிடலாம். நாமளும் குட்டியாதாப்பா இருக்கோம், அத மறந்துடாத. ஆனா நம்ம பாப்பி கிட்ட அவளை எப்படியாவது காப்பாத்த ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். அது நம்ம என்னைக்கு மறக்க கூடாது. அவங்க ரொம்ப பாவம். இந்த மாதிரி எல்லாம் கார்ட்டூன்ல தான்ப்பா நடக்கும். நாம எப்படி வர கிரகத்துக்கு போய் அவங்க கூட சண்டை போடுறது?